சேம்பு இலை கறி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Kitchen2Plate. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள்: சேம்பு இலை, தோரம்பருப்பு, பைத்தம்பருப்பு, உப்பு, பெருங்காயம், காரப்பொடி, மஞ்சள், புளி. ஒரு பாத்திரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் தோரம்பருப்பு, 3 டேபிள் ஸ்பூன் பைத்தம்பருப்பு சேர்த்து நல்லா அலசிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இது நல்லா ஊறினதுக்கப்புறம் தண்ணியை வடிகட்டிட்டு இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் காரப்பொடி, அரை டீஸ்பூன் மஞ்சள், 2 இன்ச்சு புளி, 1 டீஸ்பூன் உப்பு, அரை டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. அரை மணி நேரம் போல் ஊறினாதான் இது நைஸாக அரையும். சேம்பு இலையோட காம்பை வெட்டிக்கோங்க. இதை பின்னாடி பக்கமாக திருப்பி வச்சுட்டு அதில் நம்ம செஞ்சு வச்ச பேஸ்ட்டை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இலையில் இந்த பேஸ்ட்டை இந்த மாதிரி எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உருட்டிக்கோங்க நீட்டு வாக்கில். இப்போ ஒரு ஓட்டை உள்ள தட்டு எடுத்துக்கோங்க. அதில் இதில் வரிசையாக அடுக்கிக்கோங்க. இடியாப்ப தட்டு யூஸ் பண்ணலாம். ஒரு கடாயில் தண்ணி சூடு பண்ணிவிட்டு இதை அது மேலே வச்சு வேக வச்சு எடுத்துருங்க. 10 நிமிஷம் போல் ஆகும் வேகிறதுக்கு. இது தட்டுலேருந்து எடுக்கிறதுக்கு தண்ணிலாம் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. கத்தி வச்சு நெம்பினீங்கனாலே வந்துடும். ஒரு பிளேட்டில் சேர்த்து இதை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நீங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. எல்லாத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு ஒரு தாளிப்பு செஞ்சிடலாம். ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்து தாளிச்சுக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சதை இதில் சேர்த்து எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி பரட்டிக்கோங்க. சுவையான சேம்பு இலை கறி ரெடி. இந்த இலையை பச்சையாக சாப்பிட முடியாது, இதை குக் பண்ணி தான் சாப்பிடணும். இதில் பொட்டாசியம், ஃபோலேட் அண்ட் நிறைய மினரல்ஸ் இருக்குது. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிடுங்க.